காரை வச்சு கீழே வந்து தரையில வச்சு வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கார் அதே மாதிரி கார் எடுத்துட்டு நம்மளும் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும்னா நம்ம வந்து கீழே தரையில படுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி அவங்க அவங்க செய்யற மாதிரியே மூமெண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து குழந்தைங்க இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்மளும் வந்து இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து வீல் வச்சுட்டு இப்படி கார் வச்சுட்டு இப்படி வீலை வந்து இப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னா நம்மளும் வந்து அதே மாதிரியே கார் வச்சுட்டு வந்து ரவுண்ட் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொட்டேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா வந்து கவனிப்பாங்க. இதே இது அவங்க வந்து இப்படி காரை வந்து இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளும் வந்து கார் வச்சுட்டு ஃப்ரண்ட் பேக் ஓ வா அந்த மாதிரி நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். எங்கிட்ட வர நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்க குழந்தைங்களால வந்து நார்மலா வந்து பேச முடியுமா? நார்மலா வந்து மற்ற பிள்ளைங்கள மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போக முடியுமா? அப்படின்னு வந்து கவலையோட கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து டிசேபிள்டு கிடையாது. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அவங்களோட பிரெயின் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைங்க கிட்ட வந்து தமிழ்ல பேசினா புரியுமா? புரியாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட பிரெயின் ப்ராசஸிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்டா அவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து அவங்களோட சென்சரி இஷ்யூஸ், அப்புறமா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் இதெல்லாம் தான் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து வரி பண்ணுது. அதை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்னா வந்து நம்ம அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய இந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அப்புறமா அவங்களோட லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அகடமிக் ஸ்கில்ஸ் ரீடிங் ரைட்டிங்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களால வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்காக தான் இந்த கியூட்டி ஸ்பீச் தெரப்பியில் வந்து பர்சனலைஸ்டு வந்து சைல்டு பேஸ்டு ஆன்லைன் தெரப்பி வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வந்து நான் வந்து தெரப்பி கொடுப்பேன். ஸோ அந்த ப்ராசஸ் ஓட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்திருக்குது. இப்போ அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா வந்து ஆன்லைன் தெரப்பிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? குழந்தைங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து நாங்கள் நிறைய ஆன்லைன் தெரப்பி வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ குழந்தைங்கள வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கவனிக்க வைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் தெரப்பிலையும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம வந்து பர்சனலாக வந்து இப்போ தெரப்பி சென்டருக்கு போகும்போது நம்ம வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனால் அதே இது ஆன்லைன் தெரப்பியில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க கூட தான் இருப்பீங்க. நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன மாதிரி பண்ணணும், எப்படி வந்து குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்ல நீங்கள் தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது வந்து என்னன்னா நீங்க தான் வந்து குழந்தைங்களோட 24 ஹவர்ஸும் வந்து கூடவே இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மாரி டெக்னிக்க வந்து நீங்க ஃபுல்லா வந்து குழந்தைங்களோட உட்கார்ந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அப்படி பண்றனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து குடுக்க முடியும். எங்க கியூட்டி ஸ்பீச்ல இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் இவங்கலாம் வந்து உங்க குழந்தைங்களோட லெவலுக்கு பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ஸ்கில்ஸ்லாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எங்க கியூட்டி ஸ்பீச்ல ஒர்க் பண்ற சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஷேடோ டீச்சரோட ஹெல்ப்போட வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து எப்படி குழந்தைங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது அப்படின்னு தெரியாம நீங்க ஸ்டக் ஆகி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து அதில் வந்து ஃப்ரீ. இங்கே தெரப்பி ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணி இம்ப்ரூவ் ஆனவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஜேசிபி கார் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த அனிமலை நம்ம வந்து தண்ணியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாகை தூக்கி தண்ணியில் போட வைக்கலாம். அடுத்து கேட் தூக்கி சேண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் எடுத்து சேண்டில் போட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது நிறையா வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து புதுசாக பண்ணுறதுனால நிறையா, அதாவது வெறுமனே வந்து கார்னா இப்படி மட்டும்தான் விளையாடணும், இல்லை இப்படி மட்டும்தான் விளையாடணும்னு இல்லாமல் இந்த மாதிரி வேற வேற மாதிரி வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக அவங்களோட
காக்னிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.